மகிமைன்னா கொஞ்சம் நம்ம புரியணும். ரட்சிக்கப்பட்டுட்டோம், அபிஷேகம் பெற்றுட்டோம், நம்மை சியோனாக மாற்றி விட்டார் அல்லவா, அவருடைய மகிமையை நம்ம மேல வச்சிருக்கிறார் அல்லவா, அந்த மகிமை எப்படிப்பட்டதுன்னு தெரியணும். ஒரு மனிதன் கேட்கிறான், நமக்கு இலவசமாக கிருபையினால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை கட்டி நான் உன் மேல வந்து அமருவேன், மகிமையாக வல்லமையாக அமருவேன் என்று நமக்கு எளிதாக சொல்லுகிறார். இங்கே ஒரு மனிதன் மிகவும் பாடுபட்டு 40 நாள் உபவாசம் இருந்து புசிக்காமலும் குடிக்காமலும் இருந்து விட்டு அந்த மனிதன் கேட்கிறான், ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உங்க மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அநேகர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு ஆண்டவரோடு கூட நடக்கிறதில் அநேக பிரச்சனைகளை சந்தித்து அநேக பாடுபட்டு தான் அவருடைய மகிமையை காணவும் கேட்கவும் முடிந்தது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இலவசமாக சொல்லுகிறார், நான் உன்மேல கிருபை பாராட்டி இரக்கம் பாராட்டி உன்னை கட்டி எழுப்பி நான் உன் மேல வந்து அமருவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா.